ஒரு 2 நாளாகவே ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் பேசிய பேச்சு ரொம்ப பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ரஜினி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில், அதாவது விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கும் பொழுது அந்த வார்த்தை, அதாவது சங்கின்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களும் சங்கின்ற வார்த்தை என்ன தப்பான வார்த்தை என்ற மாதிரி அந்த சங்கின்ற வார்த்தைக்கு முட்டு கொடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சிஎஸ்கே அணியில் விளையாடக்கூடிய அத்தனை 11 பேரும் தமிழர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு சில சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க, எதற்காக திடீர்னு அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு இப்படி முட்டு கொடுக்குறார் அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப லேட் கண்டென்ட் தான் இருந்தாலும் என்னால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வீடியோவாக புரிய வைக்க முடியும்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லால் சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இசை வெளியீட்டு விழாவில் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இசை வெளியீட்டு விழாவில் இருக்கிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை இயக்கி வெளியிடுறாங்க. ஸோ அதற்கு இசை வெளியீட்டு விழாவில் பேசும்பொழுது எங்கள் அப்பா சங்கி இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து சங்கின்னு சொல்கிறாங்க, எனக்கு கோவம் வருது, எங்கள் அப்பா ஒன்றும் சங்கி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இங்கே தமிழ்நாட்டில் சங்கின்ற வார்த்தை இவ்வளோ பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாறுது அப்படின்னீங்கன்னா, பொதுவாகவே பாஜகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து சங்கி என்றது குறிப்பிடுவது தமிழ்நாட்டினுடைய வழக்கம். இதில் சங்கின கெட்ட வார்த்தை அப்படின்னா, சங்கின்றது கெட்ட வார்த்தை இல்லை, அதை யாருமே கெட்ட வார்த்தைன்னு சொல்லவே இல்லையா. அது கெட்ட வார்த்தைன்றது நம்மளாக வந்து சொல்கிறோம். அது கெட்ட வார்த்தை ஒன்று கிட்ட சங்கி அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது வந்து ஒரு மதத்தை வந்து முன்னிறுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள சங்கின்னு சொல்லுவாங்க. இப்போது பாஜக எதற்காக நம்ம சங்கின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாஜக வந்து தொடர்ந்து அதனுடைய வேலையை என்ன அப்படின்னா மத அரசியலை மட்டுமே முன்னிறுத்துவது, மதத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்வது. மதம் எங்கெல்லாம் கோயிலை வந்து, அதாவது பாபர் மசீதி போன்று இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுறது, இந்து கடவுள் தான் முக்கியம், இந்து கோயில் தான் முக்கியம். இன்றைக்கி காலையில் கூட பேப்பரில் ராமர் கோயிலால் பல மக்கள் வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க, பல மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்கார். எத்தனை மக்கள் கொண்டாடினாங்க, ராமர் கோயில் யாருக்காக கட்டினீங்க அப்படின்ற கேள்வி கேட்டால் பதில் இல்லை. இப்படி மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுமே நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாக சங்கி என்று மரியாதையாக அழைப்போம். சரிப்பா, நீ பாஜக சம்மந்தப்பட்ட ஆட்களை சங்கின்னு சொல்கிறேன். ரஜினிகாந்த் என்ன பண்ண, எதுக்காக ரஜினிகாந்த் சங்கின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய காலில் போய்ட்டு டபக்குன்னு விழுந்தார்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா டொபக்கடியாக போய் விழுந்துட்டு, நல்லா இருக்கல டொபக்கடி, அந்த டொபக்கடியாக போய் விழுந்தார். அந்த ஒரு விஷயத்தில் ரஜினி அவர்கள் பொதுவாகவே ஆன்மீகத்தில் ரொம்பவே வந்து ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் காக்கா கழுகு இதெல்லாம் வந்து இப்போ இந்த லால் சலாமில் வந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகரை, ஒரு வளர்ந்த நடிகரையோடு என்னை ஒப்பிடாதீங்க, ஒரு அரசியலுக்கு வரார் அப்படின்னா இன்னும் நிறைய செய்யட்டும், அது வந்து தாராளமாக வரவே இருக்கணும், விஜயோடு என்னை வந்து ஒப்பிடாதீங்க, ரசிகர்களுக்குள்ளே காக்கா கழுகுன்னு அடிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதே மேடையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா அவர்கள் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி ஒரு அப்பாவை சொன்னால் ஒரு மகள் கோவப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் எந்த வார்த்தையை போட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை தப்பா அப்படின்னா, தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சங்கி அப்படின்னா அதான் சொன்னல முன்பே, இப்போ கிறிஸ்தவ சங்கின்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய சங்கின்னு சொல்லுவாங்க, இப்போ ஹிந்து சங்கின்னு சொல்லுவாங்க. சங்கின்றது இந்து மதத்துக்கு மட்டும் அல்ல, ஒரு மதத்தை வைத்து தான் இங்கே சங்கின்ற ஒரு வார்த்தை புறப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா, அந்த சங்கின்ற வார்த்தை இப்போது அண்ணாமலை அவர்களை பாஜக சங்கி, இப்போ பொதுவாகவே கிராமப்புறங்கள் சொல்லுவாங்களே, இவன் சொம்புடா, இவன் வந்து எந்த சொம்புடா, இவனுக்கு சொம்பு தூக்குறான்டா அப்படின்ற ஒரு எப்படின்னா ஒரு காலப்போக்கில் அந்த வார்த்தை சங்கியாக மாறிடுச்சோ அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானமாக ஒரு கணிப்பாக இருக்குது. மேபி தப்பாக கூட இருக்கலாம், மன்னிக்கணும், திருத்திக்கிறேன். அந்த சங்கின்ற வார்த்தையை ரஜினி அவர்களே சொல்லிட்டாங்க. ரஜினி அவர்கள் கோயில் கோலாக போகிறாரு, ரஜினி அவர்கள் யோகி ஆதித்யநாத் அவர் என்ன உத்தமரா, அவரோட கலவை விழுவுறாரு அப்படின்ற பேச்செல்லாம் பெரிய அளவில் அடிபட்டுச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி அந்த சங்கின்ற வார்த்தை ரொம்ப பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி நேற்றைக்கும் இன்றைக்கும். நேற்றைய தினத்தில் அந்த பிரச்சனை வந்தாலும் நேற்றுக்கே எடுத்துருக்கணும், மறந்தாச்சு, கொஞ்சம் காலதாமதம் ஆகிருச்சு. நேற்று கொஞ்சம் அந்த பீகார் இஷ்யூவில் கொஞ்சம் அதில்
கவனம் செலுத்தினால என்னால் இந்த லால் சலாம் பிரச்சனையில் ரஜினியுடைய சங்கி பிரச்சனையில் நம்மளால் பேச முடியல. இதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த் அவர்கள் சங்கின்னு சொல்கிறாங்களே, சங்கின்ற கெட்ட வார்த்தை இல்லை, சங்கின்றது ஒரு நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அவரும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை, மற்ற யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா அதில் இங்கே எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறோம்னா, லால் சலாம் படத்தினுடைய கேரக்டர் வந்து ஒரு இஸ்லாமிய கேரக்டர். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மேடையில் இந்த மாதிரி சங்கியாக இருந்தவங்க எப்படி வந்து முஸ்லீமினுடைய கேரக்டர் நடிப்பாங்க, எங்கள் அப்பா தைரியமாக நடிக்கிறாங்க, எங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி சங்கின்னு சொல்லலாம், சொன்னால் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான், ரஜினி அவர்கள் கோயிலுக்குள்ளாக போனாலும் கேரக்டர் வைஸாக என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி அந்த கேரக்டரை ஏற்றுக்கொண்டு பண்ணுறாரு, தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து திரித்து பேசக்கூடிய அந்த ஒரு முயற்சி தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக புலப்படுது. ரஜினி அவர்கள் பாஜகவிற்கு வெளிப்படையாகவே நம்மளுக்கு தெரியும் அது சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும். ஏன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி. ஸோ ஆன்மீகத்துக்காக ரஜினி அவர்களும் ஊராக கோயிலாக சுற்றுற ஒரு ஆள். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து ஏன் அண்ணன் திடீர்னு இன்றைக்கி அந்தர் பெல்ட் அடித்தார் அண்ணன் சீமான் அவர்கள்? ரஜினி அவர்கள் அது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. ஐஸ்வர்யா ராஜேஷ் எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்க, எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன் அண்ணன் திடீர்னு அந்தர் பெல்ட் அடிக்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கும் சீமானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கோ. ஒரு வேளை தமிழ் ஆள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நேற்றைக்கு ஒரு பேச்சு கேட்டுருந்தா கோவில்பட்டியில் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாப்புல, ரொம்ப சிறப்பாக. வாட்ஸ்அப்னே நான் பயங்கர கூட்டம் வந்து உங்களுடைய பேச்சுக்காக அதில் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது நானும் உன்னை நேசிக்கிறேன், அந்த வார்த்தை ரொம்பவே பிடித்திருந்தது. ஏன்னா சீமான் அவர்கள் நேற்றைக்கான்னு தெரியல, இன்றைக்கு தான் நியூஸ் பார்த்தேன். அதில் இந்த மாதிரி ரஜினி அவர்களை சங்கின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினின்றது என்ன ஒரு தப்பான வார்த்தையா, சங்கின்றது என்ன ஒரு தப்பான வார்த்தையா அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி பேசுவது ஏற்புடையதா அப்படின்னா நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. ஏன்னா நம்ம சங்கின்றது சீமானனை பார்த்து சொல்லலை, அங்கே ஏனைய கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து சொல்லலை, அதிமுகவையோ திமுக காரங்களையோ பார்த்து சொல்லலை. எதற்காக குறிப்பாக பாஜக மட்டும் சொல்லணும்னா, பாஜக மதத்தை மட்டுமே இங்கே நிலைநிறுத்த பார்க்குது. எப்படி அடுத்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ராமர் கோவிலை திறந்துட்டோம், ராமர் தான் வந்து இந்த ராம ஜென்ம பூமி, இந்தியா அன்று ராமநாடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. இந்த பிரச்சாரம் தான் பிறகு சங்கியாக, அதாவது இப்போ புரியுதா, சங்கின்றது கோவிலுக்கும் மனிதனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற நம்ம நாட்டில், அதாவது பெரியார் போன்ற ஆட்கள் இங்கே வளர்ந்தாங்க பிறந்தாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒற்றை காலில் நின்று பல முயற்சிகள் எடுத்தாங்கன்ற பட்சத்தில் கடவுளை வைத்து இங்கே அரசியல் செய்யக்கூடிய ஆட்களை நம்ம சங்கின்னு சொல்கிறோம். ஆக அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு வந்து சொல்லியிருக்கணும், ஆனால் அவர் பெருசாக பேசுவார்னு எதிர்பார்த்தோம், பெருசாக பேசலை. ஸோ சங்கின்ற வார்த்தைக்கு அண்ணன் அவர்கள் முட்டு கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் சங்கின்ற வார்த்தைக்கு முட்டு கொடுக்குறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், அப்போ பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்வியும் ஊடகங்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. அதை தொடர்ந்து நேற்றுக்கு கோவில்பட்டியில் பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, அந்த மாதிரி சிஎஸ்கே பாருங்கள், சிஎஸ்கேயில் இன்றைக்கி வந்து விளையாடக்கூடிய அத்தனை ஆட்களும் 11 பேரும் எல்லாம் வெளிநாட்டுக்காரராக இருக்கிறாங்க, நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா எல்லாருமே தமிழாலாம் மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை அண்ணன் டெய்லியும் பேசுகிறாரு. அது தொடர்ந்து சங்கின்ற வார்த்தையில் அண்ணன் அவர்கள் இது பண்ணி மாட்டிருக்கிறாங்க. இந்த எதுக்காகப்பா சங்கின்ற வார்த்தைக்கு இவ்வளோ பெருசாக பேசப்படுது, தொடர்ந்து என் ரஜினி அவர்கள் சர்ச்சைக்குண்டான வளையத்திலே மாற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கா கழுகு பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி விஜய் அரசியலாக இருக்கட்டும், அடுத்தது ரஜினி அவர்களுடைய சங்கின்ற இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி ரஜினியை சுற்றி ஏன் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ரஜினி அவர்கள் கொஞ்சம் ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு மூத்தவர் தான், அவர் ஒரு சாமியார் தான், இருந்தாலும் நீங்கள் ஒரு தமிழகத்தில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுறீங்க, ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்தை வச்சுருக்கிறீங்க போது போய் டபக்குன்னு போய் வந்து பார்க்குறவங்க காலில் விழுவது என்பது ஒரு ஏற்புடையதாக இருக்காது. ஆகவே உங்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அது எப்படி ஏற்றுக்கிறாங்களோ தெரில, நாங்கள் பார்க்குற நம்மளுக்கு ஒரு மாதிரி தோணுது. ஸோ அது வழியாக தான் சங்கின்ற அந்த ஒரு வார்த்தை வந்திருக்கும் அப்படின்றத உங்களுடைய மகளுக்கு நீங்கள் புரிய வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து இனிமேல் அடுத்தடுத்த ஆன்மீக பயணங்களில் அடுத்தடுத்த ஆன்மீக அந்த குருக்களையோ இன்னும் ஏனைய ஆட்களை பார்க்குறீங்கன்னா துபக்கடின்னு காலில் விழுவாதீங்க, விழுந்தீங்கன்னா கேமரா முன்னாடி விழுவாதீங்க அப்படின்றது இன்றைக்கி பல பேருடைய கருத்தாக கூட இருக்குது. இன்றைக்கி அதை தொடர்ந்து தான் உங்கள் மகள் கோவப்பட்டது என்பது உண்மைதான்.
பாவ சொன்னால் எந்த மகளுக்கு தான் கோவம் வராது. அது இல்லாமல் அண்ணன் சீமானா அவர்கள் வேற கை கொடுத்து அழகாக பேசியிருக்கிறாப்புல. பார்க்காதீங்க, பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? ரஜினிகாந்த் அவர்களை சங்கி என்று சொல்வது நியாயமா, நியாயம் இல்லையா? நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் சங்கின்னு சொல்லலாம் அப்படின்னு கோவப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லு. உங்களுடைய கோவத்தை நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன நடக்க போகுது? ரஜினி அவர்களும் சீமான் அவர்களும் ஒருவேளை சீமானுடைய கட்சியில் ரஜினி அவர்கள் சேரப்போகிறாரா அப்படின்ற பல கோணங்களும் கேள்வி எழும்புது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.